தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மதன், இந்த ரெட்டு ஆரஞ்சு எல்லோலாம் மழை. எஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். பேய் மழை காலையில் விடிஞ்சதுலேருந்து விடியறதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் வந்து செமையாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. எங்கள் ஊர் மதுரையில் பார்த்தீங்கன்னா, இந்த தரப்பாலம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆத்தோரத்தில் ஒன்று போகும், ஆற்று நடுவில் போகும். வைகையில் வந்து அவ்வளோ தண்ணி வந்து அந்த ரோடே வந்து இப்போ கம்ப்ளீட்டாக போவேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தண்ணி ஓடிட்டு இருக்குது. சென்னையில் வந்து நிறைய அடையார் மாதிரி இடங்கள்லாம் வந்து தண்ணி அதிகமாக வந்துடும், கொஞ்சம் கரையோரத்தில் இருக்கிறவங்களாம் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்க முடிஞ்சு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது, ரெண்டு விஷயம் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஒரு இன்ஃபர்மேஷன். தமிழ்நாட்டில் எங்கெங்க ரெட் அலர்ட், இந்த எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், நாளைக்கு வந்து காரைக்கால் பாண்டிச்சேரியிலலாம் வந்து லீவ் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கூல்ஸ்க்கு ஏன் அங்கே லீவ் சொல்லியிருக்காங்க, சென்னையிலலாம் என்ன ஆக போகுது, லீவ் வருமா வராதா, அது நம்ம இன்ஃபர்மேஷன் பேசிக்காக பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த வருஷம் ஃபுல்லாக மழை இருக்கிறது இல்லை, இந்த லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் ஏன் இவ்வளோ மழை பெய்யுதுன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அது அஃப்கோர்ஸ் மான்சூன் அதெல்லாம் தெரியும், பட் ஏன் மான்சூன் வருது அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பிளைனரும் வந்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம். ஓகேவா, ரெண்டு விஷயம் தான் வீடியோ நம்ம ரொம்ப சிம்பிளாக டீட்டெயிலாக நம்மளுக்கு தேவையான விஷயத்தை பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து உலக அரசியல்லாம் இல்லை, நம்மளுக்கு தேவையான விஷயம். நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பீங்க, வீட்டுக்கு திரும்பி எங்கள் ஆஃபீஸ்க்கு திரும்பி வரணும்னு சென்னை யோசிச்சிருப்பீங்க, காலேஜ் ஸ்கூலு, நாளைக்கு என்ன நடக்கும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 8.4 மில்லியன் எம்ஜி ஸ்குவாட் வந்து இங்க சேர்ந்திருக்கீங்க. நீங்களும் இந்த மாதிரி வேர்ல்ட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் இங்க இருக்கிற 8.4 மில்லியன் எம்ஜி ஸ்குவாட் மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ ஆரம்பிக்கலாம் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி, ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஸ்குவாட், ஒரு குட்டி அப்டேட். நான் வந்து இன்னைக்கு வீடியோவில் இப்போ எடுத்துட்டு ஆக்சுவலாக அது கடைசி நிமிஷத்தில் ஆட் பண்ணுறோம். சென்னையில் ஸ்கூல்ஸ்க்கு லீவு, கடலூரில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லீவு, பாண்டிச்சேரி, காரைக்கால் அண்ட் கடலூர் இந்த 3 இடத்துல வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவு. சென்னையில் வந்து ஸ்கூல்ஸ் மட்டும் லீவு. காலேஜஸ் லீவா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை, நாளைக்கு காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணும். பட் மீதி எங்கெங்கே ரெட் அலர்ட் இருக்குது, எங்கெங்கே ஆரஞ்சு அலர்ட் இருக்குது, எல்லோ அலர்ட் இருக்குது, மோஸ்ட்டாக இந்த ரெட் அலர்ட் இருக்கிற இடத்துலலாம் நாளைக்கு காலையில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவ் விட கூட வாய்ப்பு இருக்குது. பட் லிஸ்ட் என்னென்ன, நாளைக்கு, நாளை கழிச்சு அண்ட் அதுக்கு அடுத்த நாள் 3க்கும் சேர்த்து நான் இப்போ பேச போகிறேன். ஓகேவா, இதுக்கு அப்புறம் நான் பேசுகிறதெல்லாம் ப்ரீ ரெக்கார்டட், அதனால லீவை பொறுத்தளவுக்கு நான் இப்போ பேசினது எடுத்துக்கோங்க, மீதி எல்லா வீடியோவில் இருக்கிறதா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிடுறேன். நேற்றுக்கே இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணியிருக்கணும். நான் பெருசாக மழை வராதுன்னு நினச்சேன், பட் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் ஏரியா. ஓகேவா, அங்கே நம்மளோட தமிழ்நாடு கோஸ்டல் ரீஜன், கடலோரத்தில் பே ஆஃப் பெங்கால் சைடு, அதாவது சென்னை, கன்னியாகுமரி, நம்மளோட ஸ்டேட்டு கிட்ட இருக்கிற கடல் பகுதி இருக்குல்ல, அந்த கடல் பகுதியில் வந்து ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா இருக்குது. அது வந்து நிறைய கிளவுட்ஸ் எல்லாம் இழுத்து ஒரு மழையை உருவாக்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ரொம்ப டெக்னிக்கலெல்லாம் போவேன்னா, டெக்னிக்கலாக போகணும்னு நினச்சிங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அங்கே போய் பாருங்க. அது பேசிக் ஐடியா வந்து அங்கே வந்து ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா உருவாகிருக்குது. ஸோ இதனால என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு, நாளைக்கு அண்ட் நாளை கழிச்சு வந்து நிறைய இடங்களுக்கு அலர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது பை ஐஎம்டி, இந்தியன் மீட்டரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவள்ளூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இத்தனை இடத்துக்கும் ரெட் அலர்ட் இன்னைக்கு. ஓகேவா, இந்த வீடியோ பார்க்குறப்ப ப்ராபப்ளி இன்னும் நைட்டுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. அண்ட் எல்லோ அலர்ட் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி வந்து எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து எல்லோ அலர்ட்டில் இருக்கிறதா மதுரை. அங்கே வந்து ஆனால் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மாப்பிள்ளைங்க பெருசாக தண்ணி எல்லாம் பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது, பெருசாக பேய் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு. ஓகேவா, இதில் ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி கமெண்டபிளாக சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நாளை கழிச்சு வரேன், பட் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். ஏகப்பட்ட கிரவுண்ட் லெவலில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க டு அவாய்ட் எனிதிங் பேட் ஃப்ரம் ஹேப்பனிங். நான் இன்னைக்கு கூட நிறைய கலெக்டர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கதை பார்த்தேன். ஏன்னா பெருசாக மழை பெய்யறப்போ இந்த வீக்காக இருக்கிற சுவர் வந்து சம்டைம்ஸ் இடிஞ்சு விழுந்துரும், ஏதாவது ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக்யூட் ஆகிடும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மழை தானே, என்னனாலும் எப்போனாலும் நடக்கலாம். அந்த மாதிரி அந்த அசம்பாவிதம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரல, அதனால தான் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஆனால் இது இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகலாம் அப்படிங்கிறதா இப்போ நம்மளோட அனுமானம். ஸோ 22 அக்டோபர், தட் இஸ் வெனஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனில் வந்து ரெட் அலர்ட் வந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் இந்த மயிலாடுதுறைக்கு ஒரு ட்வீட் நான் பார்த்தேன், சரியா, அந்த வெதர்மேன் போட்டிருந்தாங்க வந்து பீகாக் டான்ஸ் சார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனிவே ஃபன். ஸோ செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறைக்கு வந்து ரெட் அலர்ட்.
அண்ட் ஆரஞ்சு அலர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சென்னை வருது. அதிகமான பேர் இது சென்னை ரிலேட்டடாக பார்த்துட்டு இருப்பீங்க. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், சென்னை மட்டும் இல்லை, சென்னையை சுற்றி மிக அருகாமையில் எங்கே இருந்தாலுமே வந்து நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் தான். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, ஸோ கோவில் போகணும்னு நினைக்கிறவங்க இருந்து எல்லாருக்குமே, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் எல்லாமே வந்து ஆரஞ்சு அலர்ட் ஆயிடுது. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து எல்லோ அலர்ட் நாளைக்கு எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை. விச் மீன்ஸ் மற்ற ஊர்களில் மழை பெய்யாதுன்னு அர்த்தம் இல்லை, மற்ற ஊர்லேயும் மழை பெய்யலாம். பட் இந்த ஊர்லலாம் வந்து இந்த ஆர்டரில் உங்களுக்கு ரெட் தெரியும், எக்ஸ்ட்ரீம்லி அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆரஞ்சு ஓரளவுக்கு அலர்ட்டாக இருந்தால் போதும், எல்லோ வந்து அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அண்ட் மற்ற இடத்துல வந்து ஓகே மழை பெய்யும் அப்படிங்கிறது மட்டும் தான் இன்ஃபர்மேஷன். இந்த அலர்ட்ஸுக்கும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த இதே தவிர மற்றபடி நம்ம நேச்சரை வந்து 100%லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓவராலாகவே பத்திரமா இருந்துக்கோங்கிறது தான். 4 கழிச்சும் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. அகெயின் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 3 ஏரியாவுக்குமே வந்து ஆரஞ்சு அலர்ட். வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூருக்கு வந்து எல்லோ அலர்ட் 4 கழிச்சு வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2-3 டேஸுக்கு வந்து மழை இருக்கும். அதில் நாளைக்கு வந்து ஹெவியான ரெயின் இருக்க வாய்ப்பு இருக்குது, 4 கழிச்சும் கொஞ்சம் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோவாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இது இன்னும் டெவலப் ஆகி ஒரு சைக்ளோனை மாறுமா மாறாதாங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்குள்ள கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு கரெக்டா? இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் வேலை பார்க்குறோம், நாங்கள் இங்கே போயிட்டு வரோம், இதுக்கு ஸ்டேட்டோட எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இருக்கணும், ஆம்புலன்சஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் இந்த தடவை வந்து இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த மழை, இந்த வெள்ளம், அப்புறம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணப்படுதுங்கிறது. பிகாஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வரப்போகுது 2026. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2015 அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய மழை அண்ட் ஃப்ளட்டிங்கை வந்து சென்னை வந்து சந்திச்சிச்சு. அதுக்கப்புறம் லக்கிலி பீப்புளுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு ஃப்ளட் வந்து நடக்கல. நம்ம வந்த மழையுமே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போ எலெக்ஷன் வருதுங்கிறதுனால எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே வந்து இந்த மழை நேரத்தில் வந்து முந்திக்கிட்டு வந்து வேலை செய்வாங்க. ஒன்று அவங்க கட்சி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். ரெண்டாவது வந்து கவர்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அப்போசிஷன் பார்த்துட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அப்போசிஷனுக்கு எந்த இடமும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஓவர் டைமில் வேலை பார்த்து எல்லாத்தையுமே சரி பண்ண பார்ப்பாங்க. எல்லாமே வந்து இந்த ரெயினில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்குனா இந்த ரெயின் மட்டும் கிடையாது, இன்னும் இப்போ தான் அக்டோபர் மிட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நவம்பர், டிசம்பர், இந்த நெக்ஸ்ட் ஒரு 2.5 months கரெக்டாக ஜான்வரியில் பெருசாக எனக்கு தெரிஞ்ச பெருசாக மழை வராது. பட் அந்த ஜான் வரைக்கும் வந்து இந்த சீசன் இருக்குல்ல, நெக்ஸ்ட் ஒரு 2.5 monthsக்கு வந்து இது ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு ஃப்ளட்டிங் சீசன் இது. ஏன்னா அடுத்த வருஷம் அப்படியே இது முடிஞ்சு ஒரு 4 மாசத்துல எலெக்ஷன்ங்கிறதுனால இது வந்து ஒரு ரொம்ப பொலிட்டிக்கலா ஒரு ஃப்ளட்டிங் சீசன். கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்க கரெக்டா இருக்கேன், நாங்க எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து மழை நீர் வடிகால் வேற சென்னையில செஞ்சிருந்தாங்க, ஃபார் thousands of crores அதுல செலவு பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்குது அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு கவர்மெண்ட்டும் வேலை பார்ப்பாங்க. அப்போசிஷன் வந்து எது கிடைச்சிடாதா கவர்மெண்ட் வந்து நம்ம இங்க பாருங்க இதை விட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஓவர் டைம் வேலை பார்ப்பாங்க. அவங்களும் தரையில இறங்கி பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் நாங்க இருக்கோம் ஞாபகம் இருந்திருக்கும். அகைன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்ச புதுசுல வந்து கமல்ஹாசன் சார் வந்து இறங்கி போய் எல்லா இடத்துலையுமே நான் மழை பார்க்குறேன், இந்த வடிகால்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கலான ஒரு சீசன் தான் இந்த ஃப்ளட்டிங் சீசன். இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருமே பேசுவாங்க, ஆனால் எல்லாருமே இதில் அரசியல் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. இது நம்ம ஊரில் வழக்கமான ஒரு விஷயம். அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து நியாயம் தர்மம், ஆனால் பண்ணுவாங்களன்னா அதான் அரசியல், அது வேற மேட்டர். பட் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, ஏன் வந்து இந்த லாஸ்ட் 3 மாசம் அதிகமாக மழை பெய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம்ல. வருஷம் ஃபுல்லாக 9 months வந்து பெய்கிற மழையை விட அந்த லாஸ்ட் 3 months பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதிகமாக மழை பெய்யுது இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டால் நம்ம டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளாக நம்ம உடனே வந்து மான்சூன் அப்படின்றோம். எஸ், அது மான்சூன் சீசன் தான். ஆனால் என்ன நடக்குது அங்கே ஜியாகிரபிக்கலாக என்ன நடக்குது, மீட்டியராலஜிக்கலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஈஸியாக பார்ப்போம். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் வெயில் அடிக்குது, கடல்லையும் அடிக்குது, நிலத்துலையும் அடிக்குது. சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் நிலம் வந்து ரொம்ப சீக்கிரமாக கூல் ஆகிடுது, ஆனால் கடல் வந்து இன்னும் சூடாக இருக்குது. இந்த காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய காற்று, தண்ணி, அந்த கிளவுட்ஸ் எல்லாமே நம்ம ஊரை நோக்கி வருது. இதுதான் பேசிக்காக மான்சூனோட கான்செப்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லோ ப்ரெஷர் அங்கே உருவாகிறப்போ சுற்றி இருக்கிற காற்றெல்லாம் அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்குது, சேர்ந்து கிளவுட்ஸ் எழுத்துட்டு போகுது, கடலில் இருக்கிற தண்ணி மேலே போகுது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு சைக்ளோனாக கூட மாறி வருது. ஓகேவா? இதெல்லாம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கு. எதனால இது நடக்குது, ஏன் இந்த 3 மாதம்னு கேட்டிங்கன்னா கடல் ரொம்ப சூடாக இருக்குது, நிலம் அதோட அந்த சூடு இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாயிடுது. அதனால அங்கேருந்து இங்கே எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடுது. இதுதான் பேசிக்கான மேட்ரு. ஓகேவா? ஸோ நம்ம இதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பீங்க, நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் வந்து நாளைக்கு நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சிருக்கும் பட்சத்தில்
அன்லஸ் இட் இஸ் லைக் சூப்பர் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு லீஷராக நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா நாளைக்கு இஸ் நாட் அ கிரேட் டே. நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும், ஏன்னா மழை நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மற்றபடி எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கூல் காலேஜ் லீவு அது வந்து பாண்டிச்சேரியில் வந்து லீவ் சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் தெரியல. பட் போகிற போக்க பார்த்தா மோஸ்ட்லி நாளைக்கு காலையில் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜென்ரலாக அப்படி தானே சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை நாளைக்கு வந்து வராமல் அந்த மழை எல்லாமே டேக் டைவர்ஷன் போட்டு கடலுக்குள்ளேயே திருப்பி போயிடுச்சுன்னா இங்கே மறுபடியும் ஸ்கூல் காலேஜில் வச்சிருவாங்க. அதனால தான் இன்னும் பெருசாக அனௌன்ஸ் பண்ணல. ஆல்ரெடி பெரிய வீக்கெண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாள் லீவ் போயிட்டுருக்கேன். நானே என் ஆஃபீஸ்லேயே யாரும் இல்லை, நான் மட்டும் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ லாங் லீவ். அதனால வந்து நாளைக்கு மறுபடியும் லீவ் இருக்குமா இருக்காதா, இது இன்னைக்கே வந்து எக்ஸ்ட்ரா லீவ் தான், போனஸ் லீவ் தான் இன்னைக்கே கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. இது போக இன்னும் லீவ் வரதாங்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் வெயிட் பண்ணி டெசிஷன் எடுப்பாங்கிறது தான் நானும் புரிஞ்சுக்கிறேன். பட் ஓவரால் இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. அலர்ட்ஸ் எவ்ரிவேர். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெயின் ஆஃப் த சீசன். எனக்கு தெரிஞ்ச மேஜர் ரெயின் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் ரெயின். நம்ம இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு இனிமே என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் டு ஸ்டே அப்டேட்டட் ஆன் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. அப்போ தான் என்னால் உடனே டெய்லி 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்தையும் போஸ்ட் பண்ண முடியும். அடுத்து நான் என்ன டாபிக் பேசணும், வேர்ல்டில் நடக்கிற வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு டீமிங் உட்காந்து உங்களோட எல்லாரோட கமெண்ட்ஸையும் வாசிச்சுட்டு இருக்குது. நிறைய பேர் கேட்கக்கூடிய கமெண்ட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். ஓகேவா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இல்லை ட்விட்டரில் 2 இடத்துலையுமே மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் மேலே வந்து ரொம்ப வெரிஃபைடாக இருக்கும். ஃபாலோ பண்ணிவிடுங்க. அங்கே எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லலாம், டிஎம்லேயும் சொல்லலாம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.